அன்னாளின் கண்ணீரை கண்டார், சாமுவேலை மகனாக கொடுத்தார். அன்னாளின் கண்ணீரை கண்டார், சாமுவேலை மகனாக கொடுத்தார். 1 சாமுவேல் 1:20 சாமுவேலை அன்னாளுக்கு சாமுவேலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவள் தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுகையோடு அவள் ஆண்டவரிடத்தில் வந்து பொருத்தனை பண்ணி கேட்கும்போது அவளுக்கு ஒரு மகனை கொடுக்கிறார். அந்த மகனுக்கு சாமுவேல் என்று சொல்லி பெயரிடுகிறாள். அந்த சாமுவேல் தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறார். அவர் வந்து சாமுவேலை எப்படி பார்க்குறார் ஆண்டவர்னா, தாயின் கருவில் தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். அவரை தீர்க்கதரிசியாக பார்த்ததுனால தான் அந்த சாமுவேல் பின்னாட்களில் பெரிய தீர்க்கதரிசியாக வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்த போது ஆண்டவர் வந்து அவளுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகனை தீர்க்கதரிசியாக கண்டார். சாமுவேலை தீர்க்கதரிசியாக கண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். தாயின் கருவிலேயே தீர்க்கதரிசியாக கண்டார். நம்மையும் கூட தாயின் கருவிலேயே கர்த்தர் எப்படி கண்டார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை பின்பற்றுவதும் அவருக்காக வாழுவதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்மையும் ஒரு பெரிய வரங்கள் வல்லமை நிறைந்தவர்களாக தீர்க்க தரிசனியாக நம்மை அவருடைய ஊழியத்தை செய்யும் மகனாக தெரிந்து கொண்டாரலாம். அது வந்து சாதாரணமானதில்லை, தற்காலிகமாக நடந்ததும் அல்ல. தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டாரா, ஊழியக்காரராக தெரிந்து கொண்டாரா, நம்மை போதகராக தெரிந்து கொண்டாரா, நம்ம சாட்சியாக தெரிந்து கொண்டாரா என்று நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் விளங்கும். நாம் அதை தெரிந்து கொள்ளுவோம். நம்மை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஒரு வீட்டில் நிறைய பாத்திரங்கள் உண்டு. அந்த பாத்திரங்கள் ஒன்றொன்று ஒவ்வொரு கணம் பெற்றது. அதுபோல் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் கணத்துக்குரியவர்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்ததுனால தான் இன்றைக்கு அவர்களே நிலைத்திருக்க முடிஞ்சது. ஆமென்.